வணக்கம். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலை ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக இன்று தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆடி மாத கடைசி வெள்ளியில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் வீராம்பட்டினம் மற்றும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செங்கல்நீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருவிழாவில் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் மூலம் வேலைவாய்ப்புகள் மதிப்பெண் சான்றிதழை பதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி தொழிலாளர் துறை இயக்குநர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் மதிப்பெண் சான்றிதழ் பதிவு செய்வதில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் மாணவ மாணவிகளின் நலன் கருதி இந்த கல்வியாண்டு 2023-2024 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் மதிப்பெண் சான்றிதழ்களின் விவரங்கள் பள்ளி கல்வி இயக்ககத்தின் மூலம் பெறப்பட்டு வேலை வாய்ப்பகத்தில் தேசிய தகவல் தொழில்நுட்ப மையம் உதவியுடன் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அசல் மதிப்பெண் சான்றிதழ் பெற்ற மாணவ மாணவியர்கள் வேலைவாய்ப்பு பதிவிற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டாம். மேலும் +2 கல்வி தகுதி பதிவு செய்யப்பட்ட புதிய வேலைவாய்ப்பு அடையாள அட்டையை ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து பின்வரும் வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் அவர்களுக்கான மூப்பு தேதி 1/8/2024 என அளிக்கப்படும். 2022ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பகத்தில் பதிவு செய்யாத மாணவ மாணவியர்கள் தங்களின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். காரைக்காலில் முன்னாள் ஆசிரியர் மனைவியை தாக்கி கொள்ளையடித்த வழக்கில் சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு அம்பகரத்தூர் கந்தக்குடி சாலை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம். இவரது மனைவி கனகவள்ளி. கடந்த 23ஆம் தேதி இரவு ராமலிங்கம் வெளியில் சென்றிருந்த போது வீட்டில் தனியாக இருந்த கனகவள்ளியை தாக்கிய முகமூடி அணிந்து வந்த நபர்கள் அவர் அணிந்திருந்த 15 சவரன் செயின், பீரோவில் இருந்த 62 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து ராமலிங்கம் அளித்த புகாரின் பேரில் அம்பகரத்தூர் போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பகரத்தூர் சாகுல், வெங்கடேஷ் என்பதும் அவர்களின் கூட்டாளிகள் அம்பகரத்தூர் விஜய், மயிலாடுதுறை ராகுல், ஸ்ரீதர், புகழேந்தி மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 7 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 32 சவரன் நகைகள், 5 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். இவ்வழக்கில் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 6 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். புதுவையில் விளையாட்டுத் துறைக்கு என ₹32 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனியான இயக்குநரகம் இந்த ஆண்டு முதல் செயல்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் முருங்கப்பாக்கம் தேரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், MLAக்கள் KSP ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 182 மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்களை படிக்கின்றனர். எனவே அவர்களும் மருத்துவ கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தற்போது அவர்கள் கல்லூரி படிப்பை எளிதாக கற்க மாதாந்திர நிதி உதவியும் வழங்கப்பட உள்ளது. விளையாட்டில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த துறை தனியாக பிரிக்கப்பட்டு நிகழாண்டில் ₹32 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த துறைக்கான தனி இயக்குநரகம் நிகழாண்டு முதல் செயல்பட உள்ளது என்றார். இந்த பிள்ளைகளுக்கு மடிக்கணினி வழங்கணும், படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்கணும். மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வேண்டும் வேண்டும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும். பார்க்கலாம், இது தொடங்கப்பட்டது, இடையில் நிறுத்தப்பட்டது, மறுபடியும் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது.
மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகின்றது. விடுபட்டவர்களுக்கும் அந்த மடிக்கணினிக்கான ஒரு ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்து விரைவில் வழங்க இருக்கின்றோம். இந்த ஆண்டு தொடக்கமாக இந்த நம்முடைய பள்ளியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மடிக்கணினி வழங்குகின்ற விழா தொடங்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து மற்ற ஏனைய பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அனைத்து காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பிராந்தியம் சார்ந்த பள்ளி சார்ந்த பிள்ளைகளுக்கு உறுதியாக மடிக்கணினி வழங்கப்படும். இந்த மடிக்கணினி ஏன் வழங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ மடிக்கணினி இல்லாமல், செல்போன் இல்லாமல் இந்த பிள்ளைங்கள்லாம் பாடம் படிக்கிறது மிக சிரமம். ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு பிறகு இது மிக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்று. கொரோனா தொற்று ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் வீட்டிலிருந்து பிள்ளைகள் படிக்கிற ஒரு சூழலை ஏற்பட்டது. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் ஒரு லேப்டாப் அல்லது செல்ஃபோன் இது இருந்தால் வந்து சுலபமாக இருக்கும், படிக்க முடியும். தொடர்ந்து அதாவது இந்த படிப்பு நிறுத்தாமல் படித்து கொண்டே இருக்க முடியும் வீட்டிலிருந்து அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இரண்டாவது, மடிக்கணினுடைய அவசியம் இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை பார்க்கலாம். எந்த பணிக்கு சென்றாலும் அங்கே ஒரு மடிக்கணினி இருக்கும். ஒரு பிள்ளை கையில் வச்சுருப்பாங்க. அது சின்னதாக டேபிள் சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று. ஏன்னா புதிய தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி. இப்போ எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் உடனே தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு. நூல் நூலகத்துக்கு சென்று பல அரிய நூல்களெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ படிக்கிற பழக்கம் இருந்தது, நூலகத்துக்கு சென்று படிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நூல் நிலையத்திற்கு செல்லாமலே அவங்க கையில் வச்சுருக்க அந்த செல்ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஃபோன், இது மாதிரி அதாவது ஒரு பெரிய தொழில்நுட்பத்தின் மூலமாக உடனடியாக அந்த இடத்திலே செய்தி அந்த நூலில் என்ன இருக்குது என்பதை எடுத்து கூறுகின்ற அளவிற்கு தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம துறை இருக்கணும். இல்லை அரசாங்கத்துக்கு பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு வழங்கி அவருடைய அரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய அரசு பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், நல்ல கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் எல்லாம் வசதி இருக்கணும், நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய எண்ணம். அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவார், சாதாரண குடும்பம், ஏழை எளிய குடும்பம், கூலி வேலை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள்லாம் பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில் சேர்ந்து படிப்பதை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதி செய்து கொடுக்க வேண்டும். அது என்ன வசதிகள் தேவைப்படுகிறதோ அதை நாம் செய்து கொடுக்க வேண்டும். நல்ல கல்வி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்கள் பள்ளியில் பணியமர்த்தி அவர் நல்ல கல்வி வழங்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். மேலும் மேலும் அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை உண்டாக்குகின்ற அளவிற்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்க முடியுமோ அந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 10% ஒதுக்கீடு மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அரசு பள்ளியில் படித்தா அந்த 10% மருத்துவ கல்லூரி அவனுக்கு கிடைக்குது. மருத்துவ கல்லூரி கிடைக்கும் பொழுது அவருக்கு எளிமையாக இலவசமாக அந்த கல்வியை பெறுகிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்போது அந்த குடும்பம் நினச்சி பார்க்கும், என்ன நம்மளால் படிக்க முடியுமா, நம்ம படிக்கிறோம், நம்மளால் படிக்க முடியும். ஏன்னா அந்த அரசு பள்ளி படிக்கும்போது குறிப்பாக அந்த ஏழை கொடுத்த பிள்ளை படிக்க முடியுமா ஒரு ஏற்றம். ஆனால் அதையும் போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசானது அந்த இடஒதுக்கீட்டினை 10% இடஒதுக்கீட்டினை மருத்துவ கல்வியில் சேர்வதற்கு ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு பார்க்கலாம், அறிவிச்சிருக்கோம், மாதம் 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படித்து பட்ட படிப்புக்கு செல்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கு. சென்டாக் மூலமாக சென்று மற்றபடி பொறியியல் கல்லூரிகள்லாம் சென்று படிக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம். ஆனால் இந்த கலைக்கல்லூரிலாம் சென்று படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போது அவர்களும் அரசு பள்ளி படிக்கிற அந்த மாணவர்களும் அங்கே சென்று படிக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு அந்த சிரமம் இல்லாமல் படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்குவதற்கு 1000 ரூபாய் இந்த ஆண்டு நாங்கள் நம்முடைய நிதிநிலையத்தில் சொல்லியிருக்கோம். அந்த பட்ட படிப்பில் படிக்கின்ற கலைக்கல்லூரியில் சென்று படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படித்து செல்லும் பொழுது அவருக்கு அந்த உதவி அவர்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும்போது அவங்க பெற்றோருக்கு சேர்ந்த சிரமம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை.
யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அரசு கொடுக்குற பணத்துக்கு முன்னே அவருக்கு ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கட்டணத்தை அவர்கள் கல்லூரிக்கு செலுத்தி விடலாம். அப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் எளிதாக கல்வியை கற்பதற்காக அரசானது நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வருகின்றது, எளிதாக கல்வியை பெறுவதற்கு. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பதற்கு தான் நமக்கு அரசு இப்படிப்பட்ட உதவியெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஆண்டு நாங்கள் போன ஆண்டே சொன்னோம், நம்முடைய விளையாட்டுக்கென்று ஒரு தொகை ஒதுக்கப்படும் சொன்னோம், ஒதுக்கியிருந்தோம். ஏன்னா பிள்ளைங்களும் நிறைய ஆர்வம், நிறைய வெளியில் போயிட்டுலாம் பதக்கங்களை பெற்று வராங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வசதி இல்லை. அந்த பதக்கங்கள் பெற்று வரும்பொழுது அவங்களுக்கு அந்த உதவித்தொகை சரியாக, அந்த ஊக்கத்தொகை சரியாக கிடைக்கல, அப்படிலாம் ஒரு குறை இருந்தது. அதெல்லாம் ஒரு கல்வித்துறையிலிருந்து பிரித்து விளையாட்டுத்துறை தனியாக நாம் கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கு நிதி ஒதுக்கல, தனியாக இயக்குநர்கள் தனியாக இல்லை, இயக்குனர் தனியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதற்காக இந்த ஆண்டு 35 கோடி ரூபாய் அளவுக்கு 32 கோடி ரூபாய் அளவிற்கு தனியாக ஒதுக்கி தனியாக ஒரு இயக்குநரகத்தை உருவாக்கி அங்கே இயக்குனர் போடப்பட இருக்கின்றார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தொகை விரைவாக கிடைக்கும். அந்த விளையாட்டில் ஈடுபடும் பொழுது அவளுக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க முடியுமோ அதை எளிதாக செய்ய முடியும். அப்படி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு விளையாட்டில் ஆர்வத்தை உண்டாக்குவதற்கும் அரசானது இந்த முறை தனியாக நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது. நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா புதுச்சேரியை சார்ந்த எல்லா இடங்களுக்கும் போயிருந்தேன். அங்கே கேட்டதெல்லாம் குறை வேற எதுவும் பெருசாக சொல்றேன். இலவச அரிசிக்கு மேலே பணம் கொடுக்குறீங்க, அந்த பணத்துக்கு பதிலாக நீங்கள் இலவச அரிசியாகவே கொடுங்க, நல்ல அரிசியாக கொடுங்க, இந்த ஒரே ஒன்று தான் கேட்டாங்க. அப்போ நான் கொடுப்போம்னு சொன்னோம். ரேஷன் கடை திறந்து, நியாய விலை கடைகளை திறந்து இலவச அரிசியாக கொடுக்குறோம்னு சொன்னோம். இப்பொழுது அதற்குரிய நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கின்றது. இலவச அரிசி மட்டுமல்ல, மானிய விலையில் உணவுப் பொருட்கள், பயிர் வகைகள், சமையல் எண்ணெய், சர்க்கரை, கோதுமை, இது போன்று உணவு வகைகளையும் கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. விரைவிலேயே நியாய விலை கடை மூலமாக இலவச அரிசி வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி பூரத்தையொட்டி அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த கோவிலில் ஆடி பூரத்தையொட்டி ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவருக்கு வண்ண வண்ண வளையல்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையுடன் அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவிருந்த தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், துணைநிலை ஆளுநர் பரிந்துரைப்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர் தீர்மானமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்கும் குறைதீர் தினம் நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினம் என்பதால் அந்த நாள் விடுமுறையாகும். எனவே அன்று நடைபெறவிருந்த பொதுமக்கள் குறைதீர் தினம் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெண்ணிலா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகாத்தம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி வெண்ணிலா நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி நாகாத்தம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆடி பெருக்கு விழா கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கலச பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு மலர்களால் சோடனை செய்யப்பட்டு வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் திருவிளக்கிற்கு பூக்கள் குங்குமம் கொண்டு பூஜை செய்தனர்.
இதில் கல்வியும் செல்வமும் பெருக வேண்டும், குடும்பத்திற்கும் உலகிற்கும் அமைதி நிலவ வேண்டும், தொழில் உயர வேண்டும், சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் பெருக்க வேண்டும் என வேண்டி திருவிளக்கு பூஜையை பெண்கள் செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் புகழ்பெற்ற செங்கல்நீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்திற்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் சோபியா, தலைமை மேலாளர் கணேசன், ஆரியாங்குப்பம் கிளை மேலாளர் ஜெயஸ்ரீ, கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள், கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவலர் வசந்தை போதை கும்பல் தாக்கியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை அடியோடு ஒழிக்க வேண்டும், ரவுடிகள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்ட காவலருக்கு ஆதரவாக 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக சொன்னதால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரியங்குப்பம் செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் உற்சவ மூர்த்தியாக அமர்த்தப்பட்ட அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் அணிவித்து நலன் சிறக்க பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்ட பாசனத்திற்காக நூலாற்றில் காவிரி நீரை சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மலர் தூவி திறந்து வைத்தார்கள். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீரானது டெல்டாவின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நல்லம்பல் பகுதி நூலாற்றில் அமைந்துள்ள நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது. இதனை அடுத்து பாசனத்திற்காக காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதில் திருநள்ளார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கலந்து கொண்டு மலர் தூவி நீரை திறந்துவிட்டனர். இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நல்லம்பல் நீர்த்தேக்கத்தில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல், அம்பகரத்தூர், சேத்தூர், கருக்கங்குடி, சுரக்குடி, திருநள்ளாறு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 9500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சாலையோர விற்பனை குழு தேர்தலை உடனே நடத்த வேண்டும், சாலையோர வியாபாரிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினர் பேரணியாக சென்று சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தக்கூடாது. சாலையோர வியாபாரிகள் மீது புதுச்சேரி ஆளும் அரசு வழக்கு பதிவு செய்வதை கைவிட வேண்டும். நிறுத்தப்பட்ட சாலையோர விற்பனை குழு தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும். சாலையோர வியாபாரிகள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நல வாரியத்திற்கு தற்பொழுது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரிய நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் அரசை கண்டித்து புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ராஜா திரையரங்கத்திலிருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று சட்டமன்றம் முன்பு வந்தடைந்தது. அங்கு தடுப்பு கட்டைகள் அமைத்து போலீசார் பேரணியை தடுத்தனர். இதனை அடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையோர வியாபாரிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு நடைபெற்ற வளையலணி திருவிழா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறம் நிகழ்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற வளையலணி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காலை 7 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரத்தனையும், 9 மணி அளவில் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம், திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் தங்களின் திருக்கரங்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாலை சீர்வரிசை பொருட்களுடன் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு வீதி உலா சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து உற்சவர் வளையலால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் உட்புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு வளையல் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் அணிவித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். மணவெளி சிவலிங்கபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு மடிசாற்று பூஜை நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுவாமிகளுக்கு பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களுடன் அலங்காரங்கள் செய்யப்பட்டு 108 அஷ்டோத்திரம் மற்றும் குங்கும அர்ச்சனை, மடிசாற்று பூஜைகள் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனைகள் செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 3.43 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் நிஜாமுதீன். இவரிடம் வங்கி அதிகாரி போல பேசிய நபர் கிரெடிட் கார்டு தொகையை உயர்த்த வங்கி விவரங்களை கேட்டார். அதை கொடுத்த அடுத்த நிமிடத்தில் அவரது கணக்கிலிருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. உப்பளம் பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவரிடம் பேசிய நபர் தொழில் தொடர்பாக பேசி மொத்த விற்பனையாளர் என கூறினார். அதை நம்பி அவர் 79,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். காரைக்காலை சேர்ந்த பிரியா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறினார். அதை நம்பி 19,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.